அம்மா சொன்னார்கள், கடைசி குச்சியில் இருந்த கவனம் முதலாவது குச்சியில் இருந்திருந்தால். பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த ஆலோசனை நேரத்தில் மற்றொரு ஆலோசனை மூலமாக உங்களை சந்திக்க தேவன் தந்த நல்ல வாய்ப்பிற்காக தேவாதி தேவனை துதிக்கிறேன். இந்த நாளின் ஆலோசனை பகுதியை பார்க்கலாம். ஒரு சிறுவன் அவனுடைய அம்மாவுடன் சேர்ந்து இரவு நேரத்தில் பாட புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தான். ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் கரண்ட் ஆஃப் ஆகியது. உடனடியாக அந்த சுட்டி பையன் வேகமாக சென்று ஒரு மெழுகுவர்த்தியை எடுத்து ஒரு தீப்பெட்டியும் எடுத்து வந்தான். அந்த தீக்குச்சிகளை எடுத்து அம்மா அம்மா நானே பற்ற வைத்துக் கொள்கிறேன் என்று வேகமாக பற்ற வைக்க ஆரம்பித்தான். ஒவ்வொரு குச்சிகளாக தீர்த்து கொண்டே இருந்தது. காற்றின் காரணமாக, கைப்படுவதன் மூலமாக, ஒழுங்காக உரசாவது மூலமாக, இப்படியாக ஒவ்வொரு தீக்குச்சிகளும் தீர்ந்து கொண்டே வந்தது. கடைசியாக ஒரே ஒரு தீக்குச்சி தான் இருக்கிறது. இவர்கள் இருவரும் இருட்டில் இருக்கிறார்கள். ஆகவே அம்மா சொன்னார்கள், நானே இந்த கடைசி குச்சியை உரசி விடுகிறேன் என்று. இல்லை அம்மா, நான் தான் அதை எடுத்து வந்தேன், நான் அதை உங்களிடம் தரமாட்டேன், எப்படியாவது கவனமாக இதை நானே உரசி விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சுற்றுமுற்றும் பார்க்கும்போது ஒரே ஒரு ஜன்னல் திறந்திருந்தது. அதன் மூலமாக காற்று வருகிறது, ஆகவேதான் இது அணைந்து போகிறது என்றதை நினைத்து கொண்டு வேகமாக அந்த கதவை மூட ஆரம்பித்தான். மூட ஆரம்பித்து பற்ற வைக்கும் போது அந்த தீ குச்சியில் அழகாக தீ வந்தது. அதை அந்த மெழுகுவர்த்தியில் அவன் ஏற்றினான். சந்தோஷத்தில் கைகளை தட்டுவதற்காக கைகளை எடுக்கும் போது கை தட்டுப்பட்டு கீழே விழுந்து அதில் இருந்த தீ அணைந்து போனது. சற்று நேரம் இருவரும் அமைதியாக அந்த இருட்டில் இருந்தார்கள். அம்மா சொன்னார்கள், கடைசி குச்சியில் இருந்த கவனம் முதலாவது குச்சியில் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த நேரத்தில் நாம் இருட்டில் இருந்திருக்க வேண்டிய தேவை இல்லை என்று. ஆம் அருமையானவர்களே, தேவன் நமக்கு அநேக நாட்களை தந்திருக்கிறார். நேற்று, இன்று, நாளை என்று. நேற்றைய நாள் முடிந்து விட்டது. நாளைய நாள் எப்படி இருக்கும் என்பது நமக்கு தெரியாது. இந்த நாள், இந்த நேரம் மட்டும்தான் நமக்கு தேவன் தந்திருக்கிறார். ஆகவே காலம் தாமதியாதபடி வேகமாக தேவன் நமக்கு தந்திருக்கிற நாளை பிரயோஜனம் உள்ளதாக மாற்ற வேண்டும். நம்முடைய வேத புத்தகத்தில் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை பார்ப்போம். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆம் அருமையானவர்களே, நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது. நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்தி தேவன் நம்மீது வைத்திருக்கிற இரக்கம், நம்மை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த நோக்கம் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவோம். தேவன் அதற்கு நமக்கு எல்லாருக்கும் உதவி செய்வார். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு ஆலோசனையோடு உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன். தேவன் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.